குறிப்பாக கிரகஸ்த வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழந்தை குட்டிகளோடு பற்றோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இது மிக முக்கியமா நம்ம கொடுக்கணும். காரணம், இந்தியாவில் 145 கோடி பேர், அதுல சராசரியாக ஒரு 50% மக்கள் ஆனந்தமாக வாழ்ந்தால் என்னாகும் யோசிப்பாரு. எனக்கு எத்தனை பேர் ஆனந்தமாக இந்த உலகத்துல வாழ்றோம்? மிக மிக குறைவு. புள்ளி 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 0.0001 அப்படிங்கிற எண்ணிக்கை இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய நோக்கம் ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. ஆனந்தமான வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயத்தை நம்ம சரி பண்ணணும். ஒரு சூழலை உருவாக்கணும், பரிசரத்தை, குறிப்பா அந்த என்விரான்மெண்ட், அதை கரெக்ட் பண்ணணும். அவர்கள் செல்லக்கூடிய சாதாரண வாழ்க்கை கூட ஒரு போராட்ட வாழ்க்கையாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. காலையில் வீட்டுல கார் எடுக்கிறாங்க, 2 வீலர் எடுக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, ஒரு குண்டு குழி இருக்கக்கூடிய ரோட்ல போறாங்க, திட்டிகிட்டே போறாங்க, ஆபீஸ் போறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸா பாக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸோட அவர்கள் இருக்கக்கூடிய பணிச்சுமை என்பது அந்த வேலையை என்ஜாய் பண்ணாதனால அதையும் பணிச்சுமையா பாக்குறாங்க. எப்படா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு ஜென்சி பாக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பெங்களூர்ல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல ஹைரிங் பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி குழந்தைகள், அதாவது 1997க்கு பிறகு பிறந்தவர்கள் ஜென்சி நாம் அழைக்கிறோம். 2015க்கு பிறகு பிறந்தவங்க நம்ம சேர்ந்து ஆல்பாங்கிறோம். புதுசா பேர் வச்சிருக்காங்க, நம்ம எல்லாம் சேர்த்துக்கிறதே இல்லை. அதனால இந்த ஜென்சிட்ட போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவர்கள் சொல்வது, இன்னைக்கு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமா எனக்கு ஓய்வு இருக்கணும் அப்படிங்கிற கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல கொண்டு வர்றாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல நான் பணி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். இது வந்து ஜென்சி நீங்க சொல்றாங்க. யாராவது நாராயணமூர்த்தி அவர்கள் போன்றவர்கள் இல்ல ஒரு வாரத்தை கண்டிப்பா நாம 70 மணி நேரம் 80 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து நாராயணமூர்த்தி அவர் அட்டாக் பண்றாங்க. எப்படி நீ 80 மணி நேரம் வேலை செய்யலாம்னு சொன்னாங்க. ஏன்னா இது கர்ம யோகத்திற்கு அடிப்படையில எதிரான ஒரு புரிதல். நம்ம கர்ம யோகத்தை பத்தி நிறைய பேசுறோம். இன்னைக்கு குறிப்பாக இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்கள், அவங்க செய்யக்கூடிய வேலையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னாங்க அந்த 24 மணி நேரத்தையும் 3ஆக பிரிக்கின்றார்கள். தனிப்பட்ட ஓய்வு அதற்கு ஒரு 10 மணி நேரம் வேணும். ஆபீஸுக்கு போய் வேலை பார்க்கறது 6ல இருந்து 8 மணி நேரம். என்னோட சோசியல் லைஃப் என்ஜாய்மெண்ட்டுக்கு 6 மணி நேரம் வாங்குறாங்க. இது மிக தவறான ஒரு பார்வையில ஒரு தலைமுறையை வளர்ந்து கொண்டிருக்கிறது. கர்ம யோகியாக நாம் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம், அதற்கு நேர்மறையாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக முக்கியமாக இந்த மாதிரி ஆன்மீக துறவிகள், குறிப்பாக அன்பு இல்லம், இந்த பயிற்சி அந்த குழந்தைகளுக்கு போகணும். செய்யும் தொழிலே தெய்வமாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்திலிருந்து ஒரு வேலையை வெறும் கடமையாக மட்டும் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய முழுமையான பரிமாணம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இது இன்னைக்கு நம்முடைய சமாஜ், நம்முடைய சொசைட்டி முன்பு இருக்கக்கூடிய ஒரு முதல் சேலஞ்சாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த சமுதாயம் இன்னும் 20-30 ஆண்டுகள் கழித்து வரும் பொழுது எவ்வளவு பிரச்சனையை இந்த சமுதாயம் பார்ப்பாங்க. இன்னைக்கு ப்ரீ நப்ஷியல் அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க. குறிப்பாக ஜென்சி இந்த 2000 ஆண்டுகள் பின்பு பிறந்தவர்கள் பார்க்கும் பொழுது திருமணத்திற்கு செல்லும் முன்பு அமெரிக்கால எல்லாம் ப்ரீ நப்ஷியல் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதாவது விவாகரத்து நாம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விவாகரத்து செய்யும் பொழுது நம்ம சொத்தை எப்படி பிரிக்கணும், நாம எப்படி அதை டீல் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு பல இடத்துல கொங்கு பகுதியில் நான் பார்க்கின்றேன். லாயர் வச்சு அக்ரிமெண்ட் போட்டு தான் நிறைய திருமணத்துக்குள்ள புதிதாக நாம் இந்த விஷயத்தை கேட்கின்றோம். இது நான் ஒரு 2வது சேலஞ்சாக பார்க்கின்றேன். காரணம், ஒரு குடும்ப வாழ்க்கையில மிக வேகமாக வெளியே வர வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் போட்டுதான் தீர்வு, எல்லாவற்றுக்கும் ஒரு சண்டை. எதற்கெடுத்தாலும் கூட நான் வெளியே வர வேண்டும் என்கின்ற மனப்பக்கத்தோடு தான் திருமண வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ தவிர சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட இதை தாண்டி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ண பக்குவம் இல்லை. அதையும் நம்முடைய அன்பு இல்லம், துறவிமார்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும். 3வது, கடவுள் மீது இருக்கக்கூடிய பற்று. பெரிய பெரிய விஷயங்களை பேசுவதை விட சமுதாயத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய 3 பிரச்சனையை அவங்க முன்னாடி வைக்கணும். அடுத்த 20 ஆண்டுகள் அதை சரி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. 3வது, கடவுள் பற்று. இன்னைக்கு யுனைடெட் கிங்டம், UK அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாட்டை 52% மக்களுக்கு கடவுள் பற்று கிடையாது. அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறார்கள் சென்சஸ். அப்படின்னா 48% மக்கள் தான் யூகேல கடவுளையே நம்புறாங்க. அமெரிக்கால இன்னைக்கு சராசரியாக 30லிருந்து 35% கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மதத்தை பார்த்தோம்னாங்க முதல் மதம் அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் கிறிஸ்தவ மதம். 225 கோடி பேர், 225 crore இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துல இருக்கிறாங்க. 2வது மதம் என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாம், 165 கோடி 170 கோடி பேர் இருக்காங்க. 3வது மதம் என்னன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. 3வது மதம் என்ன மதம் இந்த உலகத்திலையும் கேட்டீங்கன்னா எந்த மதத்தையும் பின்பற்றாதவர்கள் தான் 3வது மதம், 135 கோடி பேர் இருக்காங்க. 4வது மதம் தான் இந்து மதம், 125 கோடி. இன்னைக்கு நிறைய எக்ஸ்பர்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து உலகத்துல மதங்கள் எப்படி இருக்கும். ஒரு நாட்டில் நடக்கூடிய சென்சஸ் டேட்டா, இன்னைக்கு இந்தியாவோட சென்சஸ் டேட்டா 2027 கிடைச்சது.
அவங்க சொல்வது 2050 2055 முடியும் பொழுது உலகத்தினுடைய மிகப்பெரிய மதமாக இஸ்லாமிய மதம் இருக்கும். இஸ்லாமிய மதம் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மதமாக, முதல் மதமாக இஸ்லாமிய மதம் இருக்கும். இரண்டாவது மதமாக கிறிஸ்தவ மதம் இருக்கும். மூன்றாவது மதமாக எந்த மதத்தையும் பின்பற்றாதவர்கள் இருப்பார்கள். இந்து மதத்தை பொறுத்தவரை 2055 கூட அதே இடத்துல இந்து மதம் இருக்கும். 120 125 கோடி பேருக்குள்ள இருப்பாங்க. இதுல பல பிரச்சனைகளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். நாம் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் கிடையாது. சனாதன தர்மம் என்று சொன்னாலே சன தன, அதுல 2 வார்த்தைகள் இருக்கு. சன என்று சொன்னால் டைம்லெஸ், தன என்று சொன்னால் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய சனாதன, அதை சனாதன தர்மம் என்று சொல்லுகின்றோம். இந்த சனாதன தர்மம் நம்ம திரும்ப பின்னாடி போனோம் அப்படின்னா வேதங்கள் தொகுத்து வழங்கப்பட்ட பொழுது அந்த பணியை 4 ரிஷிகள் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு ரிஷியினுடைய பெயர் சனாதனமாக இருந்தது. சனாதன தர்மம் என்கின்ற பெயர் அங்கிருந்து வருதுங்க. 4 வேதங்களை தொகுத்த ஒரு ரிஷியினுடைய பெயரும் கூட, தொகுத்த ஒரு ரிஷியாக இருந்தாலும் கூட அந்த பொறுப்பை 4 ரிஷிகளுக்கு கொடுத்தாங்க. சதானனா சனாதனா என்கின்ற 4 ரிஷிகள், ஒரு ரிஷி பெயர் சனாதனா. நம்முடைய மதத்தை பொறுத்தவரை எதையும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மதம். இன்னைக்கு நாம ரிலீஜியன் என்கின்ற ஐடென்டிட்டிகளை கொண்டு வந்துட்டோம். இதை நாம் ரிலீஜியன் என்கின்ற ஐடென்டிட்டி. சுவாமி விவேகானந்தா அவர்கள் மிக மிக கடுமையாக இதை எதிர்த்தாங்க. யார் எதிர்த்தாங்களோ இல்லையோ, இந்த மாடர்ன் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கடந்த 250 ஆண்டுகளில் விவேகானந்தா அவர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க. இந்த பிரச்சனைக்காகத்தான் அவங்க எதிர்த்தாங்க. மதம் என்கின்ற கோட்பாட்டுக்குள்ள ஒரு வாழ்வியல் முறையை கொண்டு வரும் பொழுது பிரச்சனைகள் வரும், இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து வரும் என்பதை விவேகானந்தா அவர்கள் பல இடத்துல பேசியிருக்கிறார். ஆனாலும் வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன் சிகாகோவில் விவேகானந்தர் அவர்கள் பேசும் பொழுது அவருக்கு முன்பு பல பேர் பேசினார். 18வது தான் விவேகானந்தர் பேசினார். 17 பேர் மதம் பேசினாங்க. எல்லா மதத்திலிருந்து வந்தவர்கள் என் மதம் பெரிது, என் மதம் பெரிது, என் மதம் பெரிது. அப்ப விவேகானந்தர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இன்னைக்கு மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால நானும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி, நானும் என்னை புஷ் பண்ணி மதம் என்கின்ற வார்த்தை இந்து மதத்துக்கு நானும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. நீங்கள் மதம் என்கின்ற வார்த்தையை சொல்றதால் நான் சொல்லுகின்றேன், உங்களுடைய மதத்திற்கெல்லாம் தாய் மதமாக இருக்கக்கூடிய மதத்திலிருந்து இங்கே நான் துறவியாக பேசுகின்றேன் வார்த்தை பயன்படுத்த. அந்த ஒரு லைனுக்கு பின்னாடி 1000 பொருள் இருக்கு. விவேகானந்தர் அவர்களே சிகாகோவில் மதம் என்கின்ற வார்த்தையை மற்றவர்கள் பயன்படுத்திய காரணத்திற்காக, புரிதலுக்காக அவர் பயன்படுத்தினார். உங்களுடைய மதத்திற்கெல்லாம் தாய் மதம் என்று சொன்னால் அவர் பெருமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. அவர் சொன்ன காரணம், நான் சார்ந்திருக்கக்கூடிய வாழ்வியல் முறை என்பது ஆதியில் இருந்து இருக்கக்கூடியது, ஒரு டைம்லெஸ் பிலாசபி. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தத்துவ இடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். எதற்காக நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னாங்க, இன்னைக்கு அது இஸ்லாம் மதம் பெரிய மதமாக இருந்தாலும் 2055 கிறிஸ்தவ மதம் 2வது பெரிய மதமாக இருந்தாலும் கூட சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடுகள் எனக்கு இஸ்லாம் மதத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் செல்ல வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கு. நான் சொல்றத மறுபடியும் திரும்ப சொல்றேன். சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள் மற்ற மதத்திற்கும் செல்ல வேண்டிய கட்டாயம் இந்த உலகத்திற்கு இருக்கு. ஏன்னா சண்டை ஆரம்பித்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழித்து பெரிய பெரிய சண்டைகளை பார்க்கிறோம். கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன், 2 மதங்கள் மோதிக்கொள்கிறது. ஜூயிஷ் மதமும் இஸ்லாம் மதத்தையும் பார்க்கிறோம். ராக்கெட் முதல்ல பக்கத்துல இருந்து அந்த காம்பவுண்டுக்கு போற ராக்கெட் இன்னைக்கு கண்டங்கள் தாண்டி வருது, கான்டினென்ட்டை தாண்டி கண்டங்கள் வருது, அதையும் பார்க்கிறோம். ராக்கெட் வருது. ஒரு அமெரிக்காக்காரங்க B-52 பாம்பர் பிளேன் அனுப்புறாங்க, 2 கான்டினென்ட்டை தாண்டி குண்டு போட்டு வருது. ஆனா இன்னைக்கு நாம ஒரு நிலையில்லாத ஒரு உலகத்துல இருக்கோம். எந்த நேரத்துல வேண்டுமானாலும் தீப்பெட்டியை பற்றுவது போல யாரு வேண்டுமானாலும் சண்டை போட்டுக் கொள்ள முடியும் என்கின்ற இடத்துல இருக்கும் பொழுது நம்முடைய இந்து வாழ்வியல் நெறி மற்ற மதங்களுக்கு சில போதனைகளை நம்மால் கொடுக்க முடியும். அதற்கு மற்றவங்க மாதிரி நாம ப்ரீச் பண்றோம், மிஷனரி ஆக்டிவிட்டி பண்றோம் கிடையாது. நம் மதத்தில் இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடுகள் உலகத்திற்கு நாம் கொண்டு சேர்க்கும் பொழுது மட்டும்தான் இந்த உலகத்துல அமைதி நிலவும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு பிரேயர் பண்ணி முடிக்கும் பொழுது கூட ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்றோம். உலகத்துல எந்த மதத்திற்கு கூட இந்த கோட்பாடு கிடையாது. அதாவது எல்லோரும் நல்லா இருக்கும், எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டக்கூடிய வாழ்வியல் நெறியில பிறந்திருப்பவர்கள் இந்த பாரத தேசத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க. வேற எங்கேயுமே கிடையாது. அவங்க நல்லா இருக்கலாம், அவங்க குடும்பம் நல்லா இருக்கலாம்னு கேட்டுக்கிறது. அதனால் இதை குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் இன்னும் ஆக்ரோஷமாக எடுத்துட்டு போகணும். எந்த மதமும் நமக்கு எதிரி கிடையாது. ஆனா நம் சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடுகளை நாம் எடுத்துட்டு போகணும். குறிப்பா தமிழகத்துல இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் வடக்கு தெற்கு அப்படிலாம் நிறைய பேசுறாங்க. நாம் வேறு நீங்க வேறுன்னு பேசுறாங்க. அவர்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தாங்க சொல்றேன். இந்திய நம்முடைய துணைக்கண்டத்தை பொறுத்தவரை, பாரத தேசத்தை பொறுத்தவரை 5500 ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரதம், குறிப்பா
கீதை, அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த மாசம் கீதைக்கான மாதம் இது. 5500 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டது. இந்த மகாபாரதத்தை முழுமையாக பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம நிறைய பேரு மகாபாரதம்னா குருஷேத்திர யுத்தத்துல சண்டை போட்டதை மகாபாரதம் என்று எடுத்துக் கொள்கின்றோம். அது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகம். ஜெயா என்கின்ற பாகம் மட்டும்தான் குருஷேத்திர யுத்தம். இந்த மகாபாரதம் கிட்டத்தட்ட 1,01,000 ஸ்லோகனுக்கு மேல இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு இதிகாசம். அதுல எல்லாமே இருக்கு. நம்முடைய ஜியோகிராபி இருக்கு, நம்முடைய ஹிஸ்டரி இருக்கு, யாரெல்லாம் நம்மை ஆண்டிருக்கிறார்கள் என்றது. அதனால அந்த ஜெயா பகுதி வரும் பொழுது, பீஷ்ம பருவா அந்த பகுதி ஜெயா வரும் பொழுது, சஞ்சயா திருதராஷ்டிர ராஜாக்கு சொல்றார் என்ன நடக்குதுன்னு அவருக்கு ஒரு டிவைன் பவர். அப்ப சஞ்சயா சொல்லிக்கிட்டே வர்றார். திருதராஷ்டிர கேட்கிற என்ன நடக்குது, குருஷேத்திரா தெரியுது 2 ஆர்மி தெரியுது, எத்தனை ரதம் இருக்கு தெரியுது, எல்லாமே சொல்லும் பொழுது சஞ்சய் அதோடு இருக்கல. இன்னும் ரொம்ப டீப்பா போறாங்க. பீஷ்ம பருவத்துல சாப்டர் 6ல இருந்து சாப்டர் 16 வரை இன்னும் டீப்பா போறாங்க. பரத கண்டத்தையே அவர் சொல்றாங்க எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இது பாருங்க, இவ்வளவு பெரிய ஜியோகிராபிக்கல் லேண்ட்மாஸ்ல குருஷேத்ரா என்கிற சின்ன புள்ளியில சண்டை போடுறோம். இந்த ஜியோகிராபிக்கல் லேண்ட்மாஸ் எப்படி இருக்குன்னு டிஃபைன் பண்றாங்க. இதுல கிட்டத்தட்ட 220 ராஜாக்கள் இங்க இருக்கிறாங்க. 80 மவுண்டைன் ரேஞ்சஸ் இருக்கு, 30 பெரிய குளங்கள் இருக்கு. அப்படின்னு நம்முடைய நாட்டை முழுமையா டிஸ்கிரைப் பண்றாங்க. கலிங்க ராஜாவில இருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது பீஷ்ம பருவத்துல மிகச் சிறப்பாக இந்த பரத கண்டத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். நார்த் எது, சவுத் எது, ஈஸ்ட் எது, வெஸ்ட் எது. அது இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லி இருக்கக்கூடிய எல்லா மவுண்டைன் ரேஞ்ச், பாமீர் மவுண்டைன் ரேஞ்ச் ஆரம்பிச்சு தண்டகாரண்யா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இயற்பியல் தண்டகாரண்யா ஃபாரஸ்ட் ரேஞ்ச் வரைக்கும் அதை மேப் பண்ணி பாத்தீங்கன்னா அகண்ட பாரதம் என்று எதை சொல்லுகின்றோமோ அதை மகாபாரதத்துல சஞ்சயா திருதராஷ்டிர மன்னருக்கு எடுத்து சொல்றாங்க. இதுக்குள்ள மக்கள் வசிக்கிறாங்க, இவங்கதான் பாரத் வர்ஷம், பாரத வாசிகள். இந்த கண்டத்தை நாம் பரத கண்டோம் என்று சொல்கின்றோம். இதற்காக நான் சொல்லுகிறேன் என்றாங்க, நாம் ஒருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய இந்த மண்ணுல, இந்த புண்ணிய சேத்திரத்துல எப்பொழுதும் துறவிகள் இருக்கக்கூடிய மண்ணில், உலகத்துல எங்கேயுமே துறவிகள் கிடையாது. இந்த ஒரு பரத கண்ட இந்த அகண்ட பாரதத்துக்குள்ள மட்டும்தான் நாம் துறவிகளை பார்க்க முடியும். இன்னைக்கும் தாய்லாந்து போனோம்னா மதம் மாறி இருக்கலாம், புத்திஸ்ட் பிச்சுக்குள்ள பார்க்கலாம். மியான்மர் போனா அவங்க மதம் வேறு மதமாக இருக்கலாம், ஆனா துறவிகளை பார்க்கலாம். இந்த துறவிகள் என்கின்ற அடையாளமே இந்த பாரத கண்டத்திற்குள்ள, இந்த எக்ஸ்டெண்டட் பாரத தேசத்துக்குள்ள மட்டும்தான் துறவி என்கின்ற வார்த்தையா இருக்கு. வேற எங்கேயுமே துறவிகள் கிடையாது. காரணம், தன்னை தாண்டி ஒரு உலகம் இருக்கு, தன்னை தாண்டி உயிரினங்கள் இருக்கின்ற வாழக்கூடிய துறவிகளை இருக்கிறாங்க. ரகஸ்த வாழ்க்கையில் இருக்கிறவங்க, குடும்பத்தோடு வாழ்பவர்கள், சமுதாயத்துல ஏதோ ஒரு பணியை செய்து கொண்டிருப்பவர்கள். நம்முடைய பொறுப்பு மற்ற மதத்திற்கும் நாம் எடுத்து சொல்லணும். ஒரு உயிரினங்கள் என்பது கிறிஸ்டியன் ஃபேத்ல பாத்தீங்கன்னா God created man and God created other animals for the enjoyment and pleasure of man அப்படின்னு கிறிஸ்டியானிட்டியுடைய அடிப்படை தத்துவம், அபிரகாமிக் ரிலிஜனுடைய தத்துவம். ஆண்டவன் மனிதனை உருவாக்கினான், ஆண்டவன் மற்ற உயிரினங்களை உருவாக்கினார். காரணம் என்னன்னா மனிதனுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக மற்ற உயிரினங்களை உருவாக்கினார். ஆனா நம்முடைய தத்துவம் என்ன? ஆண்டவன் மனிதர்களை உருவாக்கினான், ஆண்டவன் மற்ற உயிரினங்களை உருவாக்கினான். எதற்கு உருவாக்க? அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்றோடு வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்குறார் என்பது நம்முடைய தத்துவம். இது அடிப்படையில் இன்னும் டீப்பா போகும்போது குளோபல் வார்மிங், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அன்னைக்கே நாம் தீர்வு சொல்லியிருக்கின்றோம். எல்லோரும் ஒன்றாக இணைந்து வாழும்போது மட்டும்தான் இந்த செயின் பிரேக் ஆகாம இந்த உலகம் ஒரே நேர்கோட்டு பாதையில பக்காவா இருக்கும். இன்னைக்கு இது மற்ற மதங்களுக்கு இந்த கோட்பாடு தேவைப்படுகிறது. இன்னைக்கு நீங்க எவ்வளவு கவு கொள்றாங்க, எவ்வளவு பிங்கு கொள்றாங்க டேட்டா எடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்பர் ஆஃப் கவுஸ் கெட்டிங் கில்ட் எவ்ரி டே. இன்னைக்கு அமெரிக்கன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உலகத்துல எவ்வளவு பிக்க கொள்றாங்க. பிக்கெல்லாம் சாதாரணமா கொள்றது இல்லைங்க. பிக் அப்படியே எடுப்பாங்க. பெரிய பெரிய பண்டிகைல யூஎஸ்ல ஒரு பெரிய கன்வேயர் பெல்ட்ல பிக்கு உள்ள போகும். அந்த உயிரோடு இருக்கக்கூடிய பன்னியை அரைச்சு அது வெளியே வரும்போது அது ஒரு மீட்டா பண்ணி பாக்ஸ்ல போட்டு வெளியே வந்துடும். இன்னைக்கு அப்படித்தான் உலகத்துல உயிரினங்கள் சைனால நீங்க கொல்லக்கூடிய உயிரினங்கள் எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய எண்ணிக்கை. மனிதனுக்கு இன்னைக்கு பன்றி வேணும், மனிதனுக்கு இன்னைக்கு மாடு வேணும், குறிப்பாக வெஸ்டர்ன் சிவிலைசேஷனால புரோட்டீன் வேணும். அந்த பன்னியும் மாடும் வளர்க்கறதுக்கு விவசாயம் பண்ணணும். விவசாயத்துல மனிதன் சாப்பிடுவது ரொம்ப குறைவு. மனிதன் விவசாயம் மூலமாக இந்த உலகத்துல சாப்பிடுறது ரொம்ப குறைவு. இன்னைக்கு நம்மை விட அனிமலுக்கு போடக்கூடிய சாப்பாட்டுக்காகத்தான் அவ்வளவு விஷயம் வேஸ்ட் பண்றோம், அவ்வளவு சோயாபீன் பண்றோம். ஏன்னா அதை அந்த பன்னிக்கும் மாட்டுக்கும் போட்டு அவர்கள் அந்த உணவை உண்ற பிறகு அவர்களை மாவாக சக்கையாக அரைத்து அதை மீட்டா மாத்தி அதை மனிதன் சாப்பிடணும். புரோட்டீன் வேண்டும். இன்னைக்கு இது என்னாச்சுன்னா ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் இம்பேலன்ஸ் உருவாக்கி விட்டுருச்சு இந்த உலகத்துல. அக்ரிகல்ச்சர் இம்பேலன்ஸ், அது தண்ணி வேணும், தண்ணி இல்லை, கேஷ் கிராப் பக்கம் போயிட்டோம்.
ஆனா மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவு குறைவுதான். மனிதர்கள் உண்ணக்கூடிய உயிரினங்கள் உண்ணுவதற்கு தேவையான உணவுக்காகத்தான் அதிக லேண்ட் மாஸ் நம்ம பண்றோம். சோ அடிப்படை வாழ்வியல் தத்துவமே இங்க பிரச்சனை ஆகுது. அது நம்முடைய சனாதன தர்மம் மற்ற மதங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இஸ்லாமிய மதமா இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கலாம், கிறிஸ்தவ மதமா இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கலாம். அடிப்படை கோட்பாடுகள் நம்முடைய மதத்துக்கு சொல்லலாம். அதனால சொல்ல, ஏன்னா ஒரு இஸ்லாமிய நண்பரோ கிறிஸ்தவ நண்பரோ தப்பா நினைச்சு அவர் மைக் எடுத்து சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த மதம் அந்த மதங்கள்லாம் உருவாவதற்கு முன்பாகவே வாழ்வியல் நெறியாக இருந்த ஒரு நெறியிலிருந்து இருக்கின்றோம். மதம் என்கின்ற வார்த்தைக்குள் நாம் கட்டுப்பட்டு நிற்கின்றோம். இதனை உலகத்துக்கு சொல்ல அன்சஸ்டைனபிள். இந்த மாதிரி ஒரு மாட்டையும் இந்த மாதிரி பன்றியும் கொண்டு அன்சஸ்டைனபிள். நாம இந்தியாவில மாட்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம் நாம நினைக்கிறாங்க. அதுலயே சில பேர் சொல்லுவாங்க, இல்ல இந்தியாவில் நீங்க இருக்கீங்க, இங்க நீங்க மாட்டையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றீங்க, இங்க நீங்க ஒரு மாட்டை ப்ரொடெக்ட் பண்றீங்க, அமெரிக்கால அதே நேரத்துல 1000 மாட்டை அவங்க கொண்டு சாப்பிடுறாங்க. எப்படி இந்த உலகம் நிலையாகும்? ஆனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், எப்ப இந்த சனாதன தர்மத்தினுடைய சிந்தனைகள் கோட்பாடுகள் உலகம் முழுவதும் பரவி மற்ற மதங்களுக்குள்ளேயும் போய் அவர்களுடைய மதத்திற்குள்ள இந்த எண்ணங்களை நாம் தூவ ஆரம்பிக்கின்றோமோ அன்னைக்கு மட்டும்தான் ஓம் சாந்தி 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 என்கின்ற தாரக மந்திரத்தினுடைய அடிப்படை. ஆனால் நாம நிறைய இடத்துல மற்ற மதங்களை எதிரியாக பார்ப்பதை விட, சண்டை போடுவதை விட, கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் சண்டை போடுவதை விட, நீ பெரிது நான் பெரிது என்று சண்டை போடுவதை விட நமக்கு எந்த மதமும் காம்படிட்டர் கிடையாது என்பதை ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றுவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த மதமும் நமக்கு எதிரி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், நம் மதத்தை எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், வாழ்வியல் நெறியில் இருக்கக்கூடியவர்கள். அதனால நம்ம சின்ன பசங்க மாதிரி கிறிஸ்டியன் ஃபேத், இஸ்லாமிக் ஃபேத் அதுக்குள்ள போகவே கூடாது. நிறைய இளைஞர்களுக்கு நான் சொல்லுவேன், சண்டையே போடாதீங்க. அதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய நெறியில் இருந்து நாம் இருக்கின்றோம். ஒரு ஆப்பிளை கம்பேர் பண்ணலாம், ஆரஞ்சு கம்பேர் பண்ணலாம், இல்லைங்களா? சமமாக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி எது பெருசுன்னு சொல்லலாம். ஒரு வாழ்வியல் நெறியும் மதத்தையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஒரு வாழ்வியல் நெறியில் இருக்கக்கூடிய இந்து தர்மமும் அதை தூக்கி ஒரு கிறிஸ்டியன் ஃபேத்தோட இஸ்லாமிக் ஃபேத்தோட கம்பேர் பண்ண முடியாது. ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கிரேப்பையும் கம்பேர் பண்ற மாதிரி. அதனால குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றவர்களாக எங்கேயோ ஒரு பக்கம் தப்பு என்ன பண்ணாலும், நாம் என்னதான் நினைச்சாலும் 2055 இந்த உலகத்துல இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இது மாறத்தான் போகும். அதுல யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதை சண்டை போடுவதை விட இன்னைக்கு நம்முடைய கோட்பாடுகள் மற்ற மதத்திற்கு போய் இந்த உலகத்துல ஒரு நன்மையை கொடுப்பதற்கான முயற்சி நாம் எடுக்கணும். அது நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. குறிப்பாக ஆன்மீகவாதிகள் எல்லாம் திறந்திருக்கக்கூடிய துறவிகளுடைய கருத்து. இந்த 3 கருத்தையும் கூட இந்த நேரத்துல வைக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வைக்கிறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பின்னாடி இருக்கக்கூடிய கிரகஸ்தர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்ல உங்களுக்கு உடன்பாடு இருக்கு அப்படின்னா இதை சில இடத்துல கொண்டு போய் சேர்க்க பார்ப்போம். சென்சி ஒரு பயன்கிட்ட சொல்லுவோம். கர்மயோகியாக இருப்பதற்கு அறிவுறுத்துவோம். கர்மயோகி என்கின்ற வார்த்தை பயன்படுத்துவது எளிது, ஆனால் வாழ்வது அரிது. அந்த மனப்பக்குவம் வராம யாருமே கர்மயோகியாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது. சென்சிக்கு அந்த மனப்பக்குவத்தை கொடுப்போம். புதிதாக திருமணம் ஆகிறவங்க நீங்க நிறைய இடத்துல நான் பாக்குறேன், சர்ச்சில் குறிப்பாக நம்முடைய சவுத் தமிழ்நாட்டுல திருமணத்திற்கு முன்பு பையன் ஒரு வாரம் கோர்ஸுக்கு போகணும், பொண்ணு ஒரு வாரம் கோர்ஸுக்கு போகணும். 2 பேருமே சர்ச்சுக்கு ஒரு வாரம் கோர்ஸுக்கு போகணும். ஃபாதர் சர்டிஃபை பண்ணாதான் மேரேஜே நடக்குது. அதுல ஃபாதர் எடுத்து சொல்றாங்க, திருமணங்கிறது என்ன, உடல் கூறிலிருந்து பயாலஜியிலிருந்து அடிப்படை எல்லா விஷயத்தையும் சொல்லி இருவரையும் தயார்படுத்திதான் திருமணத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா நம்ம இதுல அந்த விஷயங்களை நாம் இன்னும் ஆழமாக பின்பற்றணும். குறிப்பாக இந்து சமுதாயத்துலதான் டைவர்ஸ் ரேட் அதிகம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற சமுதாயத்தை விட இந்து சமுதாயத்துல டைவர்ஸ் ரேட் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அது 2வது த்ரெட். அதையும் நாம் எல்லோரும் சேர்ந்து சரி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. 3வது, உலகத்துல மதங்களுடைய வளர்ச்சி, அதுல சனாதன தர்மத்தினுடைய பங்கு இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கணும், உலக அமைதிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு கருத்தை முன்னாடி வச்சிருக்கிறேன். இதை நீங்கள் அன்போடு இதை ஆராயணும், யோசிக்கணும். இதன் மூலமா ஏதாச்சும் விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்க செய்யணும். மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும், முன்ன இருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு வீர துறவிகளுக்கும், வந்திருக்கக்கூடிய எல்லா ஆன்மீக பெரியவர்களுக்கும், அன்பு இல்லத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும், சுவாமி ஸ்ரீ பூரண சேவானந்த மகராஜ் அவருடைய சிஷ்ய பெருமக்களுக்கும், அவரோடு படித்திருக்கக்கூடிய படித்து இன்னைக்கு பண்பட்டு பெரிய ஆட்களாக இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த நேரத்தில் திரும்ப நீங்க சேவை செய்ய வேண்டும் என்ற அன்போடு வலியுறுத்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.